ஜூலை 21 அன்று வெறும் $1000 மட்டுமே இருந்த காயின். ஆனால் இன்று அது அடைந்த உயரம் $38,000. வெறும் குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 38 மடங்கு அதிகமான ஒரு காயின். இது எப்படி சாத்தியம்? அப்படி என்ன அந்த காயினில் உள்ளது? விடை இந்த வீடியோவில். அனைவருக்கும் வணக்கம். நான் CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாம எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு YFI அப்படின்ற ஒரு காயினை பத்தி தான் பார்க்க போறோம். தென் Paxful அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சோட ரிவ்யூ பார்த்து தென் ஃபைனலா பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட், எந்த கிரிப்டோ நியூஸ் எடுத்தாலும் இந்த காயின் தான் எல்லாராலையும் பேசப்படுது. நிறைய பேர் குரூப்லயே கேட்டாங்க, ப்ரோ இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயினை இப்ப நான் ரீசெண்டா தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். பட் எதுவும் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணல. ஆனா ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், நிறைய அனலைசிஸ் பண்ணுவேன். சோ இந்த காயின் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அது கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ மெயினா பண்றது. ரைட், YFI அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா YFI ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட காயின். இது எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜூலை 22 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அது ரிலீஸ் பண்ணும்போது அதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $914. ஆனா இது பீக்ல போகும்போது எவ்வளவு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $38,000 போயிட்டு இன்னைக்கு இப்போ $27,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோ பேசிக்கலி YFI ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு டெஃபி ப்ராஜெக்ட். இதோட பர்பஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. நிறைய டெஃபி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ டெஃபி ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நீங்க வட்டி கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லலாம், இல்ல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி நீங்க ப்ரொவைட் பண்றதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனா எல்லா வெப்சைட்ஸ்லயும் எல்லா டைமும் ஒரே பிரைஸ் உங்களுக்கு கிடைக்காது. சோ இந்த YFI ஃபைனான்ஸ்ன்ற ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது, அந்த மாதிரி இருக்க எல்லா வெப்சைட்ஸும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த YFI ஃபைனான்ஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல உங்க மணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணும், எந்த இடத்துல பெஸ்டா இருக்கோ, எந்த இடத்துல பெஸ்ட் பர்சன்டேஜ் கிடைக்குதோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ணும். இந்த டெக்னிக்கை முன்ன மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த YFI ஃபைனான்ஸ் வந்ததுல இருந்து என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நிறையவே ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அந்த ப்ராஜெக்டோட டோக்கன் பாத்தீங்க அப்படின்னா அசூர வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப ஷார்ட்டான டைம்ல. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காயினுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை. என்னோட சேனல்ல ஆரம்ப காலத்துல வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை அண்ட் டோட்டல் சப்ளை பத்தி நிறையவே பேசியிருப்பேன். அண்ட் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பேசியிருப்பேன். இந்த பர்டிகுலர் காயினுடைய டோட்டல் சப்ளை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 30,000 தான். அண்ட் இப்போ சர்க்குலேட்டிங்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,963 டோக்கன்ஸ் இப்போ மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் இதுல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் கிரியேட் பண்ணாங்க பாருங்க இந்த டோக்கன். அவங்க ஒரு டோக்கன் கூட தனக்குன்னு வச்சுக்கல, எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ சர்க்குலேட்டிங் சப்ளை எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ டீஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இது மேல போகுது அப்படின்னா நிறைய பேர் விக்கிறதுக்கே மனசு வராது. அப்ப என்ன ஆகும், அந்த சர்க்குலேட்டிங்ல இருக்கு பாருங்க எக்ஸ்சேஞ்சில் இருக்க டோக்கன்ஸ் அது ரொம்ப கம்மியாயிடும். அப்படி ஆகுறப்ப என்ன ஆகும், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா சர்ன்னு மேல போகும். அதுவும் இல்லாம இப்போ டெஃபி டைம்ன்றதால நிறைய பேர் டெஃபி ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி டோக்கன்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ ரொம்ப அதிகமா போகுது, இது வாங்கிரும் சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பேக்ரவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை எதுவுமே படிக்கல, ஜஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்கணும் இந்த சர்க்குலேட்டிங் சப்ளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 29,000 சொச்சம் இருக்கு இல்லீங்களா. அப்படியே பிட்காயினோட சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளவுன்னு பார்ப்போம். பிட்காயினோட சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,84,74,943 பிட்காயின் இப்ப சர்க்குலேட்டிங்ல இருக்குது. அண்ட் மொத்தமா மேக்ஸிமம் சப்ளை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,10,00,000. சோ நிறைய பேர் என்ன பேசுனாங்க பாருங்க, இந்த காயின் ரிலீஸ் ஆன உடனே டாப் 20 வந்துருச்சு, பிட்காயினோட பிரைஸையே பீட் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களாம் எதை பத்தி பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியே பேசல. ரைட், இதுல இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி சொல்றேன் வாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டோக்கன் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதனா ஒரு மெயின் யூஸ் கேஸ் இருக்கும். அந்த யூஸ் கேஸ் இருக்கிறதால தான் அந்த டோக்கனே ரன் ஆகும். ஆனா இந்த YFI பொறுத்த வரையும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க மெயின் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நெட்வொர்க்ல ஓட்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, வேற எதுக்கும் அந்த காயின் யூஸ் பண்றது இல்ல. அண்ட் இதை அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண ஆண்ட்ரே க்ரோஞ்சே அப்படின்றவரே ஒரு மேல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க யாருமே கவர்னன்ஸ் பண்றது இல்ல, இது கம்ப்ளீட்டா டீசென்ட்ரலைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம். சோ அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட்ல ஓட்டிங் பண்ற டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிட்டோம். நாங்க என் கையில ஒரே ஒரு டோக்கன் கூட வச்சில்ல. அதே மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்லி இது வேல்யூலெஸ், இது ஜீரோ சப்ளை டோக்கன். நாங்க மறுபடியும் சொல்றோம் இதுக்கு ஜீரோ பினான்சியல் வேல்யூ இருக்கு. இது எந்த ஒரு பினான்சியல் வேல்யூமே பேக்கப்ல கிடையாது. இது ப்ரீ மைனும் பண்ண முடியாது. இதுக்கு எந்த சேலுமே கிடையாது. இது உங்களால வாங்கவும் முடியாது, யூனிஸ்வாப்லயும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா
இன்னைக்கு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த டோக்கன் வந்து யூனிஸ்வாப்லயே வந்துருச்சு. பிகாஸ் ERC20 டோக்கன் அப்படின்றதால வந்து யார் வேணாலும் வந்து அந்த யூனிஸ்வாப்ல போயிட்டு அந்த டோக்கனை வந்து விற்கலாம் வாங்கலாம். அண்ட் இதை பார்த்து பைனான்ஸ் வந்து இதுக்கு வந்து அதிகமா டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பைனான்ஸை வந்து கொஞ்சம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வெப்சைட்ல. நீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிரியேட் பண்ண ஓனரே வந்து இதுக்கு வந்து 0 ஃபினான்ஷியல் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டெஃபியோட கிரேஸ்னால வந்து இதோட பிரைஸ் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர இதுக்கு வந்து பயங்கரமான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வாங்கல. இது வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. இது வந்து வெறும் கவர்னன்ஸ் டோக்கன் தான். இது வந்து யூட்டிலிட்டி டோக்கன் கிடையாது. இதை வச்சுட்டு வந்து நெட்வொர்க்ல ஓட்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர இதை வச்சு பெருசா எந்த யூட்டிலிட்டியுமே கிடையாது அப்படின்றத வந்து மக்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம்ல எவ்வளவு ஸ்பீடா மேல போச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் டேர்ம்ல சீக்கிரமாவும் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மேபி இது வந்து மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நான் பர்சனலா வந்து கண்டிப்பா வந்து இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து ஆக்சுவல் யூஸ் கேஸ் கிடையாது. இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்டா போனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது வந்து கீழே வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல. நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஈவன் இந்த ஏன் ஃபைனான்ஸுமே நல்ல ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி டெஃபில இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி யூட்டிலிட்டி இல்லாத ஒரு டோக்கனை வந்து நான் கண்டிப்பா பை பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த டெஃபி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்றது அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரமே ஒரு தனி வீடியோவா பண்றேன். அதை பார்க்கணும்னா மறக்காம CryptoTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், அடுத்த விஷயம், இன்னைக்கு Paxful அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்கள் வந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து சம்திங் யூனிக் இருக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில். ஸோ அதனால வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிவ்யூ பண்ணலாம் மறுபடியும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ Paxful பாத்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்லி பியர் டு பியர் எக்ஸ்சேஞ்சுங்க. நீங்க localbitcoin.com யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான். பட் இதுல வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு கம்பேர்ட் டு localbitcoin.com. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜர் அட்வான்டேஜ், உங்களால வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ல உங்களால பேமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க அதர் P2P டிரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். லைக் UPI டிரான்ஸ்ஃபர், பேங்க் டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா IMPS, இந்த மூணுத்திலேயே வந்து முடிச்சிருவாங்க. ஆனா Paxful பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேடிஎம், போன்பே, பீம் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது. வந்து 300 வழியில வந்து உங்களால வந்து பிட்காயினை வாங்கவும் விற்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆன எக்ஸ்சேஞ்ச். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து USA, சைனா, நைஜீரியா, இந்தியா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வந்து பேபாலும் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ பேபால் யூஸ் பண்ணி வந்து என்னால வந்து பிட்காயின் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பேபால் யூஸ் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Paxful வந்து கண்டிப்பா ஒரு மெத்தடா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்க இதுல போயிட்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும், லிஸ்ட்ல வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஈவன் ஜியோபே முதற்கொண்டு வந்து இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்சேஞ்சோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கான ஆத்தென்டிக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கொடுத்தாலே போதும், உங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து டைரக்டா உங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் INR சூஸ் பண்ணணும். INR சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டைரக்டா வந்து உங்களால வந்து INR வந்து வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா INR சூஸ் பண்ணிக்கோங்க. INR சூஸ் பண்ண அப்புறம் நீங்க எவ்வளவுக்கு வாங்க போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 கொடுக்குறேன். அதுக்கு ஈக்குவலண்டான BTC வந்து நீங்க எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அந்த நான் என்ன பண்ணணும், சர்ச் ஃபார் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஆஃபர் சர்ச் பண்ண உடனே ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வருது, யாரெல்லாம் வந்து பிட்காயின் வந்து விற்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினை எந்த ரேட்டுக்கு வந்து விற்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அண்ட் இது கீழே வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மார்க்கெட் பிரைஸோட இவர் வந்து அதிகமா விற்கிறாரா இல்ல கம்மியா விற்கிறாரான்னு காட்டுறது. ஸோ இந்த ஏரோக்குறி வந்து மேல காமிச்சது அப்படின்னா வந்து அதிகமா விற்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு அதிகமா விற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 5% வந்து அதிகமா விற்கிறாரு. அதாவது 5% இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் ரேட்டோட இவர அதிகமா விற்கிறாரு அப்படின்றது இதோட மீனிங். லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா லைக்ஸ் இருக்கு பாருங்க, இந்த 70, அதுக்கப்புறம் வந்து அடுத்து இருக்க செல்லர் பாத்தீங்க அப்படின்னா 16,580 இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இது வந்து இவங்களுடைய எந்த அளவுக்கு வந்து லைக் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஜென்யூன் அப்படின்னு அர்த்தம். கூடவே வந்து இவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல வந்து கேஷ் இன் பர்சனும் இருக்கு, அதாவது நேர்ல போய் வாங்குற மாதிரி இருக்கும். பட் என்ன பொறுத்தவரையும் இந்த நேர்ல போய் வாங்குற மெத்தடை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா கேஷ் கொண்டு வரீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நேர்ல போகும்போது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரையும் ஆன்லைன்லயே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண பாருங்க. அண்ட் இது கூடவே வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வந்து இந்த டிரான்சாக்ஷன் முடியும்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா வந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். IMPS எடுத்தீங்க அப்படின்னா 1 மினிட் கிட்ட வந்து ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பையிங் லிமிட்டும் வந்து போட்டிருக்காங்க. இவர்கிட்ட வந்து நீங்க எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாயில இருந்து 23,000 வரையும் உங்களால வந்து பிட்காயின் வாங்க முடியும். அண்ட் இவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து 10,000 இருந்து 12,000 வரையும் பிட்காயின் வாங்க முடியும். ஸோ இவர்கிட்ட நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் எடுத்துப்போம். இந்த பைன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். மேல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணணும், கடைசியா பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்க்ரோக்கு வந்துடும். அந்த உங்களுக்கு
வந்து நீங்க செலக்ட் பண்ண பேமெண்ட் மெத்தட பொறுத்து உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். அந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆன உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பிட்காயின் நீங்க வாங்குவீங்க இல்லீங்களா, அதை வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதாங்க Paxfulல பிட்காயின் பை பண்ற ப்ராசஸ். பையிங் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா வந்து செல்லர்ஸ் என்ன செல்லிங் மெத்தட் எல்லாம் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அமையும். தென் இதுல வந்து நீங்க வந்து பிட்காயினை செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ஜஸ்ட் இங்க மேல இருக்க செல் பிட்காயின் பிரஸ் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க என்ன மாதிரியான மெத்தட் வந்து விற்க போறீங்க அப்படின்றது வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பேங்க்கு வந்து வித்ரா பண்ண போறேன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு சர்ச் ஃபார் ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து வாங்க தயாரா இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்டிங் எல்லாம் வந்து இதுல இந்த லிஸ்ட்ல வந்துடும். நம்ம வந்து பைக்கு பார்த்த மாதிரி தான் இதுல வந்து யூசர் நேம், அவங்களுக்கு இருக்க அந்த கிரெடிட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத காட்டும், அவங்க அக்செப்ட் பண்ற மெத்தட் என்ன அப்படின்றத காட்டும், வெரிஃபிகேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றத காட்டும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு வந்து வாங்க தயாரா இருக்காங்க அப்படின்றத காட்டுது. அண்ட் தென் மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அதிகமா வாங்கிக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுது. அண்ட் தென் இவங்களோட லிமிட்டையும் காட்டுது. அதாவது 30,000 இருந்து 5 லட்சம் வரையும் நான் வந்து வாங்க தயார் அப்படின்றத காட்டுறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதுல வந்து இவர் வந்து 11 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கிட்டத்தட்ட 30% இப்ப இருக்க மார்க்கெட் ரேட்டோட அதிகம். ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவர் வந்து ஐடி வெரிஃபிகேஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் ரேட்டோட கிட்டத்தட்ட 3 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி எதனா ட்ரேட் தான் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து இவருக்கு பிட்காயின் அனுப்ப போறீங்க, அவர் வந்து உங்களுக்கு வந்து ஐஎன்ஆர் அனுப்ப போறாரு. கரெக்டா? நீங்க வந்து இவர்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்சத்துக்கு வந்து பிட்காயின் விற்கிறீங்க அப்படின்னா நீங்க பிட்காயின் அவருக்கு அனுப்பிச்சிருங்க, 1 லட்சம் உங்களுக்கு வந்துடும். இவர் வந்து மேபி பேங்க் கிட்ட போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் நான் பண்ணவே இல்லை, என்னுடைய காசு வந்து யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து இவருக்கு வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க கையில இருந்து இந்த 1 லட்சம் மறுபடியும் திரும்பி அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க லைக், அட்லீஸ்ட் ஒரு 1000 மேல இருக்க ஆளுங்க கிட்ட விற்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா பியர் டு பியர்ல இந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கிரெடிட் சிஸ்டத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கிரெடிட்ஸ் அதிகமா இருக்க செல்லர் கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து உங்க பிட்காயினை செல் பண்ண பாருங்க. அப்படி இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரு, இந்த அமௌண்ட் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா அவர் வந்து சென்ட் பண்ண உடனே வந்து அதை வச்சு நீங்க வந்து வேற எதனா ஒரு இடத்துல பிட்காயின் வாங்க பாருங்க. பட் இது வந்து ரெக்கமெண்டட் மெத்தட் கிடையாது. ரைட் ப்ரோ, நீங்க வந்து டைரக்டா வாங்குறது விற்கிறதுக்கு வந்து காட்டுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நான் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் ஆஃபர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிரியேட் அண்ட் ஆஃபர் கொடுத்த உடனே வந்து நீங்க வந்து வைக்க போறீங்களா வாங்க போறீங்களா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணணும். தென் வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து எல்லா பேமெண்ட் மெத்தடுமே இருக்கும். அதன் வந்து எந்த கரன்சி ப்ரிஃபர் பண்றீங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆப்வியஸ்லி வந்து ஐஎன்ஆர் தான். இது கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கனாலே போதும், உங்களான அந்த ஆஃபர் வந்து கிரியேட் ஆயிடும். யாருன்னா வந்து வாங்க போறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். அந்த அதை யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய Paxful இந்தியா ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆல்சோ இப்போ Paxful பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிவ் அவே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி அண்ட் தென் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிட்காயின் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரேண்டமாக 20 பேரை பிக் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து $100 வந்து கிவ் அவே கொடுக்க போகிறாங்க. அந்த $100 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,300 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ Paxful இதுவரையும் நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து சைன் அப் பண்ணி மினிமம் $100 ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து $100 வரையும் கேஷ்பேக் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி நீங்கள் பண்ற வேலையில 10% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து OKX Paxful வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் Paxful ட்ரேட் ஆன் OKX பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து $5 கேஷ்பேக் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த $5 வந்து BTCல கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணா வந்து மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா வேற எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா Paxful டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை யூஸ் பண்ணி அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ரைட், அடுத்து ஃபைனலா பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு 11,625 அந்த ரேஞ்ச்ல இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 20-டே மூவிங் ஆவரேஜோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டு பிட்காயின் மறுபடியும் வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. RSI பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிட் ரேஞ்சில் இருக்குது, கிட்டத்தட்ட 52 ரேஞ்சில் இருக்குது. அந்த ஸ்டார்ச் RSI பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்குது, அதாவது 20க்கும் கீழே இருக்குது. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு சின்ன ரேலி போகிறதுக்கு வந்து சான்ஸ், பிகாஸ் ஸ்டார்ச் RSI ஓவர் சோல்ல கொஞ்சம் நாளாக இருந்ததால மேபி இங்க வந்து ஒரு சின்ன ரேலி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12,100 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா வந்து 13,000 போகிறதுக்கும் அங்கேருந்து வந்து 14,000 போகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அங்கேருந்து வந்து பிரேக் ஆகுது பிட்காயினோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 20-டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கும். அண்ட் தென் வந்து 50-டே மூவிங் ஆவரேஜ் ஆன 10,980 சப்போர்ட் எடுக்கும். அண்ட் தென் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபைனலா 200-டே மூவிங் ஆவரேஜ் ஆன 9,500 வரையும் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிட்காயினோட இன்னைக்கு நிலைமை. அந்த இனிமேல்ட்டு உங்களுக்கான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கு CryptoTamil சேனல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா வந்து மறக்காம CryptoTamil சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே சொல்ற கமெண்ட் டெம்ப்ளேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம CryptoTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.